67 Mathematics Term 2 Chapter 1 Exercise 1.1 Question number 2. Say true or false ன்னு சொல்லி ஒரு 5 கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் இருப்பேன், சம் ஆஃப் எனி நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈவன். அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆட் நம்பர், நீங்கள் எந்த ரெண்டு ஆட் நம்பர் எடுத்தாலும் சம் ஈவன் தான் வரும்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆட் நம்பர் எடுத்துக்கோங்க, 1 + 1. இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து எனி நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். ஸோ எந்த நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸை எப்படி ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும் கொடுத்துருக்காங்கன்னா ஆல்வேஸ் ஈவன் தான் வந்து எனி நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ இது 2 + 1 + 1னா ரெண்டு ஆட் நம்பர்ஸ் எடுத்துக்கங்க அப்படின்னா 2, ஓகே ஈவன் வருது. இப்போ இது மாற்றி எடுங்க, 1 + 3 + 5 சொல்லிட்டு எடுங்க. இது 1 + 3 எடுத்தாலுமே என்ன தான் வரும், ஈவன் நம்பர் தான் வரும், 4. 1 + 3 + 5 எனி நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ்னால் எத்தனை ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணாலும் ஈவன் தான் வரும்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், 1 + 3 4, 4 + 5 9, இட்ஸ் ஆட் நம்பர். இதெல்லாம் ஈவன் நம்பராக வந்துச்சு, பட் இது பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர். அப்போது எனி நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ்னு சொன்னது அவங்க தப்பு இருக்குது. இப்போ எனி 2 ஆட் நம்பர்ஸ்னு சொன்னாச்சுன்னா ஆல்வேஸ் ஈவன் தான், ஓகே. ஏன்னா இது படி பாருங்கள், எல்லாம் ரெண்டு ஆட் நம்பர்ஸ் எந்த ஆட் நம்பர்ஸ் நீங்கள் எடுத்து ஆட் பண்ணாலும் என்ன தான் செய்யும், ஈவன் நம்பர் தான் வரும். ஆனால் அவங்க கொடுத்துருக்கதே பாருங்கள், எனி நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. எனி நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ்னால் எத்தனை ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணாலும் ஈவன் நம்பர் தான் வரும் கொடுத்துருக்காங்க. இங்கே 3 ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு தப்பாக வருது, ஆட் தான் வருது, ஈவன் வரல. ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். நெக்ஸ்ட், எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் எய்தர் ப்ரைம் ஆர் காம்போசிட். இது தப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 1 வந்து நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆன்சர் ஃபால்ஸ். ஏன்னா நம்ம ப்ரைம் நம்பர் சொல்லி செட்லேயே பார்த்தீங்கன்னா 2, 3, 5லேருந்து தான் பொதுவாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் 1லேருந்து நம்ம காம்போசிட் செட் பார்த்தீங்கன்னா 4, 9 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 வந்து காம்போசிட்னு சொல்ல மாட்டாங்க, ப்ரைம்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதான், இஃப் எ நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 6 தென் இட் மஸ்ட் பி டிவிசிபிள் பை 3 கொடுத்துருக்காங்க. அப்போது வந்து நம்ம 2 and 3 ஃபேக்டர் 2, 3 டிவைட் ஆச்சுன்னா 6 ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 6 ஆல் டிவைடோடைய நம்பர் வந்து 3 ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. இது உண்மை தான், ட்ரூ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுங்க, 18 எடுத்துக்கங்களா. இப்போ 18 எடுத்தீங்கன்னா அது வந்து 6 ஆல் டிவைட் ஆகுது, 3 வரும். அப்போ கண்டிப்பாக 3 ஆல் டிவைட் ஆகாதான் என்ன. ஸோ அதான். அடுத்த பாருங்க, 16,254 இஸ் டிவிசிபிள் பை ஈச் ஆஃப் 2, 3, 6, 9. இந்த 4 நம்பர்ஸ் ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. டிவிசிபிலிட்டி டெஸ்ட் படி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 2க்கு பாருங்கள், அது ஒரு ஈவன் நம்பர், ஸோ டிவைட் ஆகும். 3 வச்சு பாருங்கள், 3 நேச்சுரல் டிவிசிபிலிட்டி ரூல் படி 3ல் நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா எல்லா சம்ஸையும் அதோட அந்த நம்பர்னோட எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணணும். ஸோ 1 + 6 பார்த்தீங்கன்னா 7, 2 + 5 7 ப்ளஸ் அந்த 4. ஸோ இது பார்த்தீங்கன்னா 14 + 4 18. 18 பார்த்தீங்கன்னா 3 ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த மொத்த நம்பருமே 3 ஆல் டிவைட் ஆகும். இப்போ 2 ஆச்சு, 3 ஆச்சு. 2 3 டிவைட் ஆகும்னா 6 டிவைட் ஆகும். இப்போ தான் சொன்னேன், 2 3 டிவைட் ஆகும்னாலே 6 ஆல் டிவைட் ஆகும். 9 பாருங்கள், இந்த இது 9 ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். அதே மாதிரி எல்லா டிஜிட்ஸ் ஆட் பண்ணி 9 ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். ஸோ இது 9 ஆல் டிவைட் ஆகும்னா கண்டிப்பாக டிவைட் ஆகும், ஏன்னா 9 2s are 18. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 நம்பருமே ட்ரூவில் தான் வருது. ஸோ 4 நம்பர் ட்ரூனால ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. த நம்பர் ஆஃப் டிஸ்டிங் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 105 இஸ் 3ன்னு கொடுத்துறாங்க. 105 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து 3 தான் கொடுத்துறாங்க. ஸோ அதுக்கு பாருங்கள், 105 வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுங்க. ஸோ இது ஒரு 5 சேஞ்ச் ஆகினா நான் 5 போட்டுக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 5s are 10, அது வெறும் 5 இருக்கும். ஸோ 1 21னா நம்ம 3 போடுங்க, 7 3s are 21, 7 போட்டிங்கன்னா 1 ஆயிரும். ஸோ மொத்தமாக 3 நம்பர் இருக்குது பாருங்க, 3 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அது சொன்ன போல ட்ரூ. அவ்வளோதான், சம் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.